எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். நானும் நம்ம அண்ணனும் வந்திருக்கோம் போலானே. சமூக மைதானத்தில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி அப்படியே பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். 2 பேர் வந்திருக்கோம். அடி வெயில் பட்டையை கிளப்புது. உள்ளே போய் பார்ப்போம். வேறு தான் நம்ம பிரதர் செல்வம். கொஞ்சம் எல்லோரும் மாதிரி கிடக்கும், பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். நான் ஏதோ தாய்லாந்து கூட்டோன்னே ஏதோ மசாஜ் சென்டராக இருக்குன்னு நினச்சோன்ட்டு, அப்புறம் தான் தெரிஞ்சு இது ஷாப்பிங் சென்டரா. ஏதோ தாய்லாந்தில் விற்கிற பொருள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே கூட்டமாக தான் இருக்குது. இன்னொன்று, மதுரை மக்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு இதுவுமே கிடையாதுல்ல. நம்ம தான் ஒரு பக்கத்தில் ஒரு கடல் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் போட்டால் கிளம்பி வந்துடுவோம்ல. மொத்த மாதிரி இங்கே தான் இருக்குது. நல்லா கூட்டமாகவும் இருக்குது. டிக்கெட் வந்து 50 ரூபான்னு போட்டிருக்காங்க பெர் ஹெட்டுக்கு. அப்படி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலை. 50 ரூபா வாங்குகிற அளவுக்கு. சரி, அதையும் பார்த்துருவோமே, வாங்க பார்ப்போம். இல்லை, அதுலேருந்து ஒரு பொண்ணு வரவேற்க போகிறாங்க. அவங்கள பாருங்க. டடா டடா 2 டிக்கெட் கொடுங்க. இதுதான் 50 ரூபாய்க்கான டிக்கெட். மிச்சம் 100 ரூபா. வாங்க பார்ப்போம். என்ன 50 ரூபா கொடுத்துருக்கார் ஸ்பான்சர். ஆமாம், தாய்லாந்து கூப்பிட்டு போச்சோன்னா தாய்லாந்து ஷாப்பிங் சென்டர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ரொம்ப வருஷமாக தாய்லாந்து போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் தாய்லாந்து ஷாப்பிங் சென்டர் கூப்பிட்டு வந்திருக்காரு. பார்த்துக்கோங்க. ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் சென்னை தாய்லாந்துன்னு சொல்லிட்டு செலைட் ஃபர்னிச்சர் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் வந்து போட்டிருக்காங்க. இல்லை, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்ப்போமா. 4,75,000 போட்டிருக்கு. செமையாக இருக்கா. தாய்லாந்து இந்த ஷாப்பிங் சென்டர்னு போட்டு சென்னை, பெங்களூரில் வந்து உள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் நிறையா போட்டிருக்காங்க. நிறையா ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் நிறையா நல்லா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அந்த லக்ஸூரியஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காங்க. கேரளா. ஓ, ஆனியன் கார்பெட். இது இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். நிறையா வீட்டிலலாம் இந்த காஷ்மீர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நிறையா இந்த ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டு நிறையா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கார்பெட்லாம் இங்கே நிறையா இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் இது? சிங்கிள் பீஸ். இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 4,500 விட்டுருக்காங்க. ஆனால் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. இது சைஸ் என்னென்ன இருக்கும்? 6க்கு 4 தான். 6க்கு 4 வந்து 4,500 போட்டிருக்காங்க. ஈரானியன் கார்பெட். மக்கள் வந்து நல்லா கூட்டமாக தான் இருக்குது. நல்லா இருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. நிறைய ஐட்டங்களை தேடி பார்க்குறாங்க. இது வந்து 3,500 சொல்கிறாங்க. இது நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக, மெட்டீரியலே வேறு மாதிரி இருக்குது. 5க்கு 7 சைஸ். இது 3,500. இப்போ ரொம்ப ஃபேமஸான ட்ரெண்டிங்கில் இருக்குது ரெசின் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெசின் ஆர்ட்டில் வந்து இதில் வந்து நிறையா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இது ரொம்ப இப்போ மதுரையிலே இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. பெங்களூரு, மும்பையிலலாம் இது பயங்கர எல்லார் வீட்லேயும் ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க. இப்போ மதுரையிலேயே இது நிறையா இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாயிருக்கும். ரெசின் ஆர்ட்டுன்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணி கெமிக்கல் ஊற்றி அந்த ஸ்டோனை வந்து அந்த பட்டர்ஃப்ளை எதுக்கு தெரியுமோ அந்த எஃபெக்டாக வச்சுருப்பாங்க. தாய்லாந்துன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம ஊர் ஐட்டமாக இருக்குது. தாய்லாந்தே ஒன்றையும் பார்க்குற மாதிரியே தெரியலை. என்னண்ணே, தாய்லாந்து ஐட்டம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஐட்டமாக உள்ளே இருக்கே. 2 பீஸ் வந்து 600 ரூபா. சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது எந்த ஊருண்ணே? இது எக்ஸ்போ பெங்களூரில் வந்து போட்டிருக்காங்க ஸ்டார். இது லைஃப் எப்படி வரும்? 1 இயர் வரும். 1 இயர் வரும். தனி நல்லா எழுதுருமா? அப்போ தகன்னு மின்னுதா? இது என்னது மெட்டீரியலா? எல்லாம் பாருங்க. இது எந்த ஊர்?
எந்த ஊர்லேருந்து வருது? பஞ்சாப்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். பஞ்சாப்னாலே ஒரு ஒட்டகம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ ரியலாக இருக்குது. இந்த வெப் சீரிஸ்லலாம் பார்ப்போம். அது 2-3 வெப் சீரிஸ் இருக்குது, டக்குன்னு பேர் ஞாபகம். அதிலெல்லாம் அப்படி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறம் இவங்க நேராக பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எப்படி இந்த ஒர்க்லாம் நம்ம இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம அந்த கதவுலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக. இது எவ்வளோ ப்ரைஸ் வரும்? 35,000, 35,000. செம்மையாக இருக்குது. ஆனால் கண்ணாடி. ஆனால் அதுக்கு முதல் இப்படி ஒரு நல்ல லக்ஸரியான வீடு கட்டணும். அப்படின்னா தான் அந்த மாதிரி பொருள் வச்சா ரொம்ப அழகாக தெரியும். அவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்க. இது வந்து கையிலேயே செஞ்சுருக்காங்களா, ஹேண்ட்மேக் ஒர்க்கும். இது எவ்வளோ ப்ரைஸ்? ஹேண்ட்மேட் ஹேண்ட் பிரிண்டட் வாட்டர் ப்ரைஸ் எவ்வளோ? 7,000. 7,000 rupees. வுட் என்ன வுட் இருக்கும்? இது ரோஸ் வுட். ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. ரோஸ் வுட்டு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. 7,000 ரூபாய், 7,000 rupees. எல்லாமே பயங்கர லக்ஸூரியஸாக இருக்குது. இவ்வளவு ஒரு வீட்டுக்கு நல்லா பெரிய வீடு கட்டிட்டு வேணுங்கிற மாதிரி வச்சுட்டு நிறையா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஃபவுண்டைன் தானே? அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தண்ணி செட்டப்பாக வச்சு குற்றாலம்லாம் போத் அவைலபிள். இந்த மாதிரி அவங்களே செட்டப் வச்சுருக்காங்க. ஸ்மோக் எஃபெக்டோடு வருது. எல்லாமே நல்லாயிருக்கு. இது எந்த ஊரில் சார்? விச் ஸ்டேட் சார்? This is from Mumbai. மும்பைலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கார்டு இருக்கா சார்? மும்பைலேருந்து வந்திருக்காங்க. ஆர்டர் பண்ணால் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவாங்களாமா. செம்மையாக இருக்குது. இந்த சிம்பிளி ஆர்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பர் இதிலே இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். நல்லாயிருக்கு. ராஜஸ்தான் ஸ்டால்லாம் அப்படியே இருக்கு பாருங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்கா சார்? இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்கா? இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லாயிருக்கு. எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். செம்மையாக இருக்கு. ராமர், ராதே கிருஷ்ணா. அப்புறம் இது அந்த இதில் அந்த ராஜஸ்தானில் அந்த சைட்லலாம், அந்த ஊர் சைடில் இந்த மாதிரி குதிரை மாதிரி போட்டு சூரிய பகவான் வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ராஜஸ்தான் இது எல்லார் வீட்லேயும் அந்த சைடு, நார்த் சைடு, அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டிலலாம் அது பார்த்துருக்கேன். நிறையா வீட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆர்ட் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே புல்லு. சார் இது ப்ரைஸ் எவ்வளோ சார்? இது ப்ரைஸ் எவ்வளோ சார்? ப்ரைஸ் 35,000. டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? 30% reduce after discount 24. ஓ, இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 35,000, 35,000 சொல்கிறாங்க. 30% டிஸ்கவுண்ட் போக 24,000க்கு இது வந்து பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. லைவாக இருக்குது. 3D ஆர்ட் மாதிரி வெளியில் டிஃப்ரெண்ட்டாக பின் மாதிரி பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. தையல் மாதிரி நல்லாயிருக்கு. பார்க்க வித்தியாசமாக பண்ணுறாங்க பாருங்கள். லைவ் ஆர்ட் பண்ணுறாங்க. அவர் தான் கலர் கொடுக்குறாரு. இங்கே வந்து இந்த புத்தர் சிலையை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் இங்கேயே பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் இங்கே போட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே எழுதிய வயசாக வச்சுருக்காங்க. ஆர்டர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ராஜஸ்தான் தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேண்ட் ஒர்க் பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது. மேம் கார்டு இருக்கா? ஓகே, உங்கள்கிட்ட கார்டு இல்லை, ஃபோன் நம்பர் மட்டும் தான் கேட்டு பார்ப்போம். எவ்வளோ ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1,300 3 கொடுக்குறாங்க. 1,500 4 கொடுக்குறாங்க. லேடிஸ்க்கு நல்ல யூஸாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பீரோ அடைச்சி வச்சுட்றீங்க,
வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தா. ஆனால் இதில் ஒரு 3 சேரீ வைக்கலாமா? அவங்க 10 சேரீக்கு மேலே வைக்கலாமா? ஓகே தான். 15 ஓ 15 சாரீஸ் உள்ள வைக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கு. இதெல்லாம் டீ மேட்டு வித்தியாசமாக இருக்குது. இந்த பாத்திரம்லாம் வைப்பாங்களே மெட்டீரியலாக வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனு, டேபிள் கவரு எல்லாமே வச்சுருக்காங்க. கார்டு தான் இவங்க தான் பண்ணுறாங்க. ஆன்லைனில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆன்லைனில் பண்ணுவீங்களா டெலிவரி? எதுவும் ஆன்லைனில் இல்லை இப்போதைக்கு இங்கே போட்டிருக்காங்க. நான் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். பல்க் ஆர்டர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் பிஸ்னஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். மிஷின் ஒர்க்கில் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், புத்தர் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. கோமாதா நிறைய அந்த பார்க்லாம், அந்த மாதிரி பார்க்லாம் வைப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய வீட்டிலலாம் அந்த படத்துலலாம் பார்க்கும்போது நிறையா அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க. நடுவில் பெரிய ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பெரிய வீடு வேணும், இல்லை கமர்ஷியலாக ஹோட்டல்ஸ் அப்புறம் அந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இவங்களும் ராஜஸ்தான் தான். எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணிடுறாங்க. ஹேண்ட் ஒர்க் தான் அதிகம். உண்மைக்கே ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட்டுக்கு ஏன் ஏன்னா தாய்லாந்து நம்பி வந்தோம், ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளே தான் சுற்றுறோம். அதான் வருத்தமாக இருக்குது. சூப்பர். எல்லாமே ஹேண்ட் ஒர்க். எல்லாமே இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. ஏய் இருடா, உனக்கு என்னடா வருத்தம்? என்ன வருத்தம்டா சொல்கிறா? என்னடா தாய்லாந்துக்காரங்களே காணாமா? எவ்வளோ வருத்தம் பாருங்க. மதுரைக்கார போய் ஏமாந்து போயிட்டான். தாய்லாந்துக்காரங்களே காணும். என்னடா எனக்கு அதான்டா, இவரை தாய்லாந்து கூப்பிட்டு போதுனா தாய்லாந்து ஷாப்பிங் சென்டர் கூப்பிட்டு விட்டார். தாய்லாந்தே கூப்பிட்டு போயிரு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட் கவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. குஷன் கவர் சில இடத்துல வீடியோஸ் அலவுடு இல்லை. குஷன் கவர் 5 பீஸ் 750 ரூபா போட்டிருக்காங்க. நிறையா மெட்டீரியல் வச்சுருக்காங்க. கர்டைன்ஸ் அந்த இது வீட்டுக்கு தொங்க வர அந்த ஸ்க்ரீன் துணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது பெட்ஷீட். இது எவ்வளோண்ணா ப்ரைஸ்? 1850. இது டபுள் கார்டா? டபுள் கார்டு வச்சுருக்காங்க. ராணி. இது எவ்வளோ சார்? 1650 பெர் செட்டு. இதுவும் இந்த மாதிரிகள் அங்கங்கே ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க, வைக்கிறாங்க. இதுவும் ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஃப்ளேவர்லாம் ரெடி பண்ணி தருவாங்களா? அப்படி தானே அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி தருவாங்க. தம்பி தான் அவன் இந்த பார்த்துக்கோங்க, வருத்தப்பட்டான்ல தாய்லாந்தே இல்லைன்னு சொல்லி. உனக்காண்டி நம்ம தாய்லாந்து போகிறோம்டா, பேசுகிறோம்டா அதை பற்றி. ஃப்ளவர்ஸ் இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம தங்கமயிலுக்கு பின்னாடி போனாலே கிடைக்கும். அந்த ஒரு கடை ஒரு நாள் அது வீடியோ போடுறேன். பின்னாடி இந்த ஒரு கடை இருக்குது, இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இது ஒன்று தான் பிராங்க்லி தாய்லாந்துன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ஐட்டம் மட்டும்தான் தாய்லாந்து, உத்தரப்பிரதேசிலேருந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கா? அவ்வளோ கிளியராக இருக்குது. நம்ம ஊர்லேயும் கிடைக்கும், காரைக்குடி அந்த சைட்லாம் இடம் பார்க்குறோம். ஆனால் அவங்களோட ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். அது மாதிரி இந்த ஊரில் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங் தான். அஞ்சரை பிட்டு மாதிரி. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க, அவங்க கொஞ்சம் நிறையா வச்சுருப்பாங்க. இது என்ன மெட்டீரியல் மேம்? பாட்டம் வந்து செராமிக், அப்புறம் வந்து கிளாஸஸ் வரும். இது மேலே வந்து கெமிக்கல் ரெசினா இல்லை சும்மா? ஓ
அதனால தான் உங்களுக்கு இந்த கலர் ஃபேடே ஆகாது. கலர் ஃபேடே ஆகாது. மழை வெயில் எது பட்டாலும் ஃபேட் ஆகாது. இந்த ஷைனிங் எப்போவுமே இருக்கும், லைஃப் டைம் இருக்கும். வந்து 3 பீஸ் வந்து 1000 ருபீஸ் வருதான். நல்லா இருக்குது, பாஞ்ச் மாதிரி இருக்குது. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இது எந்த ஊர்? ஸ்டேட் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் ராஜஸ்தான் தான். நிறையா ஃப்ளோர் மேட்ஸ் வச்சுருக்காங்க. வேறு என்ன வச்சுருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது பெருசாக ஃப்ளோர் வச்சுருக்காங்க. இது என்னது? பெட்ஷீட் மாதிரியா? இல்லை. ஓ, இது எவ்வளோ ப்ரைஸ்? 1000 ருபீஸ். இது வந்து 1000 ருபீஸ். பெங்காலில் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1200 ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,000 வரை போட்டிருக்காங்க. காட்டன், சில்க் எல்லா ஐட்டம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்குது, நைஸாக இருக்குது. செமையாக இருக்குது. 3500. இது காட்டனா? No, this is jute silk. This is silk. சில்க், ஜூட் சில்க்ஸா? Yes. This is jute silk. ஜூட் சில்க் 3500. Made in Bengal, West Bengal. We are the man. ஓ, வெஸ்ட் பெங்கால்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்கள தான் போட்டிருக்காங்க. இது 3500 ஜூட் சில்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் இதில் எவ்வளோ ப்ரைஸ் மேம்? 1000 ருபீஸ்க்குலாம் இருக்கும். எஸ் மேம். நம்பர் வாங்கியிருக்கேன், அவர் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்லைன்லேயே டெலிவரி பண்ணுவாங்களாமா? ஆனால் சாரீலாம் ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. That's called. ப்ரைஸா? ப்ரைஸ் This is the Kani silk, 3,500. 3500. Also block printed, not machine printed. ஓ, This is also hand printed. There Oh. is a block and printed. Its name is block printed ஓ, Kani silk. And this is muslin cotton. Oh. This is made by muslin cotton. சரி. எப்படி ஜிகி 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 நின்று? போட்டிருக்காங்களா? ஆ, இதை போட்டிருக்காங்க பாருங்க. எங்கே? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போட்டுக்குறாங்க. எவ்வளோ ப்ரைஸ்? This one 2500. 2500. This one 1500. ஸ்டார்டிங் ப்ரைஸ் Starting 600. 600 ஸ்டார்ட் ஆகுது. 2500 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. மேலே போட்டால் நல்லா தான் இருக்குது. கான்பூர்லேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2000. அதிகபட்ச விலை வந்து சொல்லவே மாட்டார். எவ்வளோ நாள் இருக்குது தெரியல, லட்சக்கணக்கில் கூட இருக்குமாங்க. அவங்களோட குவாலிட்டி வந்து அப்படி சொல்கிறாரு. பாருங்கள், தீயெல்லாம் பற்ற வச்சு கட்டுறாரு. பியூர் லெதர். என்ன Pure leather. பியூர் லெதர். ப்ரைஸ் 7,500. 7500. பாருங்கள், தீயவே வச்சு கட்டுறாரு பாருங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. இது உங்கள் ஓன் பிராண்டு தான் எல்லாமே? அவங்க ஓ, ஃபஸ்ட் காப்பி. ஓகே ஓகே. கார்டு இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க. சில இடத்துல கார்டு ஃபுல்லாகவே இல்லவே இல்லை. ஆனால் 7500. இங்கேயும் நம்ம கிட்டே கிடைக்கிது. சப்போஸ் அவ்வளோ தூரத்தில் வந்து வந்திருக்கப்போ அவங்ககிட்ட ஃபஸ்ட் காப்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பாருங்கள், 200, 100. எந்த ஊரில் வந்துருக்காங்க? தாய்லாந்து, பேங்காங் கலெக்ஷன் போட்டிருக்காங்க. பேங்காங் இதான் இருக்கிறதுலே இவங்க இது. பேங்காங்கில் ஒரே ஒரு பேங்காங் கஸ்டமர்ஸ் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. பேங்காங் போய் தான் வாங்க முடியும்னு கிடையாது, இவங்ககிட்டே வச்சுருக்காங்கள. தாய்லாந்து பக்கத்தில் பேங்காங்கா? ஆமாம், அதுதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒன்றில் மட்டும்தான் பேங்காங்கு பேரில் தாய்லாந்து வந்திருக்காங்க. எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கே தான் மக்கள் கூட்டமாகவும் இருக்காங்க. சில புதுமண்டத்திலே கிடைக்கும். இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 100 கொரியன் சைட்டில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம். அது சைட்ஸ் நிறையா இருக்குது, அதிலே வாங்கலாம். மதுரைக்குள்ளே இப்படி பேங்காக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சேல்ஸ் இருக்காங்க.
நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. கிளிப்ஸ் கூட்டமாக இருக்காங்க. அப்படி எல்லாம் 100 தான். 100 150 200 50 ஐட்டமே கிடையாது. ஆனால் புது மாவட்டத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன் இருக்குது. அந்த பேங்காங்லேருந்து அந்த பொண்ணுங்களை கூட்டு வந்தனாலவோ என்னவோ தெரில, அந்த கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்கான்னு தெரில. ஆக்சுவலாக அந்த ஐட்டம்லாம் கிடைக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஐட்டம். இது மட்டும்தான் 50 இருக்குது. சின்ன மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1000 குறைஞ்சி இந்த இடத்துல செலவு இல்லாமல் வராது. 1000 குறைஞ்சி எதுவுமே இருக்காது போல். 50 100 நல்லா ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ணன் இப்போ தான் ஹாப்பியாக இருப்பார். ஏனே சந்தோஷமாக இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும். ₹250 ₹300 250 200 வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றினோம். இப்போ தான் வந்து தாய்லாந்து அந்தந்த இதில் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க. இந்தியன் மேன்னா தெரியுது அவங்களுக்கு, ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதான் எப்படி அவங்க சிங்கப்பூர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களோ அந்த ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க. இதில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தாய்லாந்து வைக்கிறவங்க ₹500 இந்த பர்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. இது ₹1000. தாய்லாந்து கூடத்துக்குள்ளே தான் கூட்டமே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றணும். இப்போ தான் தாய்லாந்துக்குள்ளே என்ட்ரு ஆயிடுது. கீ செயின்ஸ் பேங்கிங் பட்டாயாலேருந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஐட்டம் ஃபுல்லாக நம்மளோட தங்கமயிலுக்கு பின்னாடி ஒரு ஏரியா கிடைக்கும். ஆனால் சிங்கிளாக கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். அந்த ஐட்டம் தான் திரும்ப இப்படி சுற்றி ஃப்ளைட் ஏறி திரும்ப இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்க. பிரேஸ்லெட்லாம் உள்ள சுற்றுது பாருங்க. பேங்காங்லேருந்து வச்சு நகை விற்கிற விலைக்கு இப்படி வாங்கி 4 செயின் நம்ம ஏரியாக்களை போட்டு ஊருக்குள்ளே சுற்றலாம் போல். செமையாக இருக்குது. ரைட்டாக அவர் எடுக்க விடலை. கேட்டால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 600 சொன்னார். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாரு. தங்கத்தையே வீடியோ எடுக்கலாம், அது எதுவும் தெரில. இதெல்லாம் அந்த மாடலை பார்த்து யார் செஞ்சுருவாங்களான்னு நினச்சி வீடியோ எடுக்க விடலை அவர். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. காசு 1200 1000 இதெல்லாமே இந்த ஸ்டோனில் செய்வாங்களா? அது ஓம் சாய் கலெக்ஷன் இன் இந்தியா, கோவா. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் 3500 ₹3500 போட்டுருக்காங்க. பண்ணாங்கன்னா 1500 வாங்கிக்கலாமா சொல்லிட்டேன். நிறையா ஸ்டோன் இருக்குது. இந்த மாதிரி முன்னாடி நீ ஒன்று போட்டிருந்தேன்னே கீ செயின்ஸ். இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்? ₹150. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. தோடு எல்லாமே லேடிஸ்க்கு நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இந்த கலெக்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க துபாயின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. ஜோயாஸ் ஜுவல்லரி துபாய். ஆனால் நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள். அதுவும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இன்னும் நிறையா கொஞ்சம் கவரேஜ் வேறு இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரில. முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் சூப்பர் சுருளி, மதுரை சூப்பர் சுருளி. மறந்துடாதீங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.